சேலத்திலிருந்து சென்னைக்கு காய்கறி ஏற்றி வந்த லாரி ஒன்று நேற்றிரவு கோயம்பேடு மார்க்கெட் அருகே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியின் மேல் இருந்த குமரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 9 பீரோக்களில் இருந்த நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பால் கனகராஜ் குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றுள்ள நிலையில் நடைபெற்ற இக்கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நகை கடையில் நகை வாங்குவது போல நடித்து 8 மோதிரங்களை திருடிச் சென்றவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை வைத்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற கொள்ளையர்களை பிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்து வளர்ச்சி பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவரது மகனான கோபிகிருஷ்ணன் அருகில் உள்ள கல்குவாரியில் குளிக்க சென்றுள்ளார். ஆழமான பகுதிக்கு சென்ற அவன் தண்ணீரில் மூழ்கி தத்தளித்துள்ளான். உடன் சென்ற அஸ்வின் என்ற மற்றொரு மாணவன் அவனை காப்பாற்ற முற்பட்டுள்ளான். நீச்சல் தெரியாததால் இருவரும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மணப்பாறையை அடுத்துள்ள பொன்னம்பலம்பட்டி சுங்கச்சாவடியில் மின்னணு சுங்கவரி வசூல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் திட்ட இயக்குநர் ரெட்டி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர் வர்ஜன் ராஜாத்தி சுங்கச்சாவடியில் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள புதிய பாதையை திறந்து வைத்தார். குடியாத்தத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். தீ விபத்து பற்றி தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் அனைவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீ விபத்திற்கு மின்கசிவு காரணமா இல்லை வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஹாட் ஏர் பலூன் மூலம் வானில் பறக்கும் சாகச விளையாட்டுகள் தொடங்கியுள்ளன. தேசிய சாகச விளையாட்டுக் கழகம் பிளாக் தண்டர் பொழுதுபோக்கு பூங்காவுடன் இணைந்து இந்த விளையாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. விமானப்படை அதிகாரிகளின் உதவியுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். அப்பகுதியில் கூடியிருந்த சுற்றுலாப் பயணிகளின் இந்த விளையாட்டை ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேரிடர் மீட்பு காலங்களில் செயல்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சாலை, வீடுகளில் விழுந்த மரங்களை அகற்றுவது, தீயை அகற்றுவது, இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பது உள்ளிட்ட பலவிதமான செயல்கள் ஒத்திகையில் இடம்பெற்றன.